வாங்க. ஐயாவுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார சேர் போடுங்க. என்ன உட்கார்ந்ததும் தூங்குறாரு? சும்மா நெகட்டிவிட்டி வேணா, நீ நெகட்டிவ் வைப் லிஃப்ட் ஏறி வந்திருக்கு பாரு. கொஞ்சம் அமைதியா இருக்கும். அவரு யாரு? அவர் எங்க மாமாவுடைய மாமா, லோக்கல் சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு. குரு பூஜை பண்ணும்போது அவர் குறுக்க வரக்கூடாது. அவரு வந்தா எல்லாம் நெகட்டிவ் ஆயிடும். ஐயா, அவர் உங்க பக்கமே வரமாட்டாரு. நீங்க நல்லபடியா பூஜை ஆரம்பிங்க. எங்களுக்கு 3 ரூம் வேணும். ஒரு ரூம் ஐயாவுக்கும், ஒரு ரூம் பூஜை பொருளுக்கும், ஒரு ரூம் பூஜை பண்றதுக்கும் வேணும். நீங்க என்ன 3 ரூம் இல்ல 30 ரூம் கூட எடுத்துக்கோங்க. தோ இந்த ஆளு, தோ பக்கத்து ஆளு, மாடி ஆளு, மொத்த காம்ப்ளெக்ஸும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த ரூம் கரெக்டா இருக்கோ அந்த ரூம்ல நீங்க பூஜை பண்ணிக்கலாம். சரியா மாமா? சொல்லுங்க மாமா. ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கேன். இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலையா? நான் கல்யாணம் ஆகியும் ஆகாத பிரம்மச்சாரி மாதிரி தான். என் கல்யாணத்தை கவர்மெண்ட் அங்கீகரிக்கல. ஏன் இந்த சமுதாயம் கூட ஏத்துக்கல. நான் பரவாயில்ல, ஆனா இவருக்கு அதுக்கும் கூட வாய்ப்பு இல்லை. இந்த பூஜை முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஐயா சொல்றதுதான் கேட்கணும். இவ்வளவு நாள் இவங்க சொல்றதை கேட்டோம், இனி கொஞ்ச நாள் நீங்க சொல்றதை கேட்கணும். எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க கிரியேட்டர், நாங்க ஃபாலோவர். சும்மாரியா கொஞ்சம்.